முகூர்த்தத்துக்கு நேரம் பார்த்து இங்க நின்று என்னையா பண்ற? அந்த கூத்தையாப்பா கேக்குறேன். கோயம்புத்தூர் என் ஃப்ரெண்டு வீடியோ கேமராமேனா அனுப்பிக்கிறேன். சரி, அவனை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஆளதான் வரலன்னா பரவாயில்ல, கல்யாண வேலையா பாப்பியா நீ? அதுக்கு இல்லப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீடியோ பிடிக்கும். வீடியோ எடுக்கலாம் பெரிய தாராள பண்ணி மானத்தையே வாங்கிடுவாங்க. அப்பேற்பட்ட ஆளுகளா அவங்க. ஜெய் ஆஞ்சநேயா, சீக்கிரம் வாப்பா. சரி பிள்ளையாரப்பா, ஓகேடா. நீங்க தான் கேமராக்காரா? ஏன் பார்த்து தெரியலையா? ஏப்பா வயிற்றுக்கு சோறு திங்கிறீங்களா புள்ள திங்கிறீங்களா? கல்யாணத்துக்கு வரச்சோன்னா சாந்தி முகத்துக்கு தான் வருவீங்களாட்டு இருக்கு. சாந்தி முகத்தை எடுக்க முடியாத, அதான் லைட் அணைச்சிருவாங்களே. மன்னிச்சுக்கு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ராமூர்த்தி சார். முதல்ல உங்களை எடுத்துறேன். இரு, நான் ராமூர்த்தி இல்ல, இவர் தான் ராமூர்த்தி. வணக்கம் சார். அப்ப நீ யாரியா? நான் வந்து பொண்ணுக்கு அண்ணனோட தம்பியோ. மொத்தம் ஓய்ஸ் வரும். நீங்க வந்திருக்க இதுல பெரிய அரட்டல் தள்ளியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரர வீடியோ கேமரா வந்தாச்சு, கல்யாணத்தை ஆரம்பிக்க சொல்லுங்க. கல்யாணத்தை ஆரம்பிக்காம இருக்கிறது வீடியோ காரனுக்காக இல்லப்பா, என்ன வரதட்சணை பாக்கி ரூபாய் 10,000 இருக்கு. என்னங்க சம்பந்தி, நான் தான் அடுத்த மாதம் தரேன்னு சொன்னேன். அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? ஒண்ணு இல்லாதவங்க 30,000 40,000 கேக்குறான். என் பையன் MBBS படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஏன் 1 லட்சம் தரக்கூடாது? இப்படி சொன்னா எப்படிங்க? பொண்ணை பெற்றோர் சொல்றாரு, கொடுத்துருவாருங்க. சரிதான், நிறுத்தியா? பெருசா பஞ்சாயத்து பண்ண வந்துட்ட. ஏய், இன்னும் உட்காந்துட்டு இருக்க? தாலி எடுத்து பாக்கெட்ல போட்டு வாடா போலாம். நில்லுங்க. எதுக்காக இப்ப கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்க? எதுக்காக நிறுத்தினா? பேசுற வரதட்சணை 50,000, அதுலயே 10,000 ரூபாய் பாக்கி இருக்கு. நீயா கொடுப்ப? அப்ப இந்த கல்யாணத்துக்காக 50,000 ரூபாய் வரதட்சணை வாங்குறீங்க? ஆமா வாங்குறேன். அதுக்கு என்னப்பா? அதுக்கு என்னவா? இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி வரதட்சணை வாங்கிட்டு கல்யாணம் நடத்துறீங்கன்னு ரிப்போர்ட் கொடுப்பேன். நீங்க பண்ண கலாட்டா எல்லாம் இந்த வீடியோ கேமரால பதிவாயிருக்கு. யோ நிப்பாடி துறையா. நீ நிறுத்தாத, கண்டினியூ பண்ணு. கல்யாணத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு போறீங்களா இல்ல ஜெயிலுக்கு போறீங்களா? அம்மா தாயே, பணத்தை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல மான மரியாதை போகாம இருந்தா போதும். யோ ஐயர, ஆரம்பியா மந்திரத்தை. இதெல்லாம் ரெண்டு காமிச்சிட்டு ஆசீர்வாதம் வாங்கினோமா. போய் எல்லாரும் காட்டுமா. அடே எங்க அப்பா, இந்த போடு போடுது. பொண்ணு என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பாக்குற? இல்ல, ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுது. நீ சொல்லினா கரிஞ்சனா சொரி இன்ஜின் ஓட வேலை பார்த்து. வாமா, நல்ல நேரத்துல வந்து அந்த பொண்ணோட மானம் போகாம காப்பாத்துனீங்க. மாராசு உன் கல்யாணம் சீரம் சிறப்புமா நடக்கணுமா? அப்போ இந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஓ, நீ அந்த ரூட்ல போறியா? வேலை கிடைக்காம ஊர்ல நாயா அலையறானுங்க. நீங்க என்னடான்னா வீடியோ கடையில வேலை வாங்கி கொடுத்தா அது ஒழுங்கா காப்பாத்திக்க முடியாம 4 மாசத்துல திரும்பி வந்துட்டீங்க. இதெல்லாம் உன்ன சொல்லி குத்தம் இல்லடா. நான் வளர்த்து வச்சிருக்கேனே ஒரு தடிமாடு, அவனை சொல்லணும். வாடா தண்டசோறு, கொட்டிக்க வந்துட்டியா? ஒரு வேலையும் உருப்படியா செய்ய மாட்டியே. அம்மா, அது வந்து பேசுன தோலை உரிச்சிடுவேன். சமாதானம் சொல்லி சமாளிக்க பாக்குறியா? 10 வார்த்தை பேசுற 9 பொய். அதெல்லாம் ஒண்ணு விட்டுட்டீங்க, 10 போய் தாங்க. நீ இந்த ஜென்மத்துல உருப்பட மாட்டேன். என் கண்ணு முன்னால நிக்காத. கல்யாணம் பண்ணிக்க போறது சரி, அவளை நீ எப்படி வச்சு காப்பாத்த போற? அதான் நம்ம காலையில வீடியோ கடை வைக்க போறல. நிஜமாவா? அதுக்கு அந்த மேனேஜர். அது மட்டும் இல்லம்மா, கல்யாணத்துக்கு ஒத்த பைசா வரதட்சணை வேணாம் சொல்லிட்டு வந்துட்டல. கேட்டா மட்டும் கொடுத்துருவாங்களாக்கும். டேய், அந்த பொண்ணு இங்க வரத்துக்குள்ள வீடு சாமான் செட்டு VCR டிவி எல்லாம் ரெடி பண்றதா அவங்க மாமாவுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படியோப்பா, நீ நல்லா இருந்தா சரி. அட பாவி, சுப்பிரமணியன் டிடிஆருக்கு இப்படி ஒரு தருதல பிள்ளை. கூடிய சீக்கிரம் நாம டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வெளியூருக்கு போறதுதான் பெட்டர். என்ன கோபி கூட ஃபுட்பால் விளையாடிட்டு அவன் தங்கச்சி கூட லவ் பால் விளையாடுறியா? கில்லாடிடா. இந்த விஷயம் மட்டும் கோபிக்கு தெரிஞ்சிச்சு, நாளைக்கு பால் விளையாட கால் இருக்காது. அப்பு ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டா போதும், எதையாவது கையில கைட்டு புடிச்சுக்கிட்டு உசுர வாங்க வேண்டியது. யோ, தீட்டி ஏலத்துக்கு நேரமாச்சு, சீக்கிரம் இறங்கி தொலையா. அடியே, வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுன. சீட்டு ஏலத்துக்கு நேரமாச்சு, சீக்கிரம் இறங்கி தொலைங்கிறல்ல. ஒருத்திக்கு 2 பொண்டாட்டிக்கு இருக்காளுங்க. எவனாவது ஒருத்தி ஒத்தாசிக்கு வராங்களா? இவ சீட்டு பைத்தியம், சின்னவனுக்கு சினிமா பைத்தியம். இவன் வேற வீட்டுல இருக்கிறான். அம்மு கிட்ட எப்படி பணம் வாங்குறது? ஏய், பக்காடி தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். அந்த வீடியோவை நிப்பாட்டு. முழுசா பார்க்க விட மாட்டீங்களே? ராத்திரி தானே முழுசா பார்த்த? அதே தூக்க கலக்கத்துல பார்த்தது. தூக்க கலக்கத்துல பார்த்தா உன் கண்ணுக்கு 2 2 தெரியுமாக்கு.
தூக்க கலக்கத்துல பார்த்தாளா ஏக்க கலக்கத்துல பார்த்தாளா கீழே இறங்குன்னா தூக்கி போட்டு அப்படி என்னதாண்டி இருக்கு 24 மணி நேரம் அதுகட்டியே உட்கார்ந்து வாயை போனது பாத்துக்கிட்டே இருக்கிற அடியே உன்னை சொல்லி குத்தமில்லடி உனக்கெல்லாம் கேசட் குடுக்கறான் பாரு அந்த திவாகரே அவனை செருப்ப கலட்டிட்டு அடிக்கணும் வந்தாம இன்னைக்கு அவனை புடிச்சு ஆட்டாட்டுன்னு ஆட்டி போடுவேன் நீ ஆட்டிட்டாலும் அவன் வரட்டு இன்னைக்கு அவன் வாயில இந்த உயர சொருகி சுத்த போட்டு இந்த இடத்துலயே அவனை சாக அடிக்கல என் பேரு கிருபா இல்லடி அடியே சின்னருமே சுச்சு போடுறதுக்கு வந்து ரெடியாரு நிம்மதியா ஒரு படத்தை பார்க்க விட மாட்டீங்களே ஏண்டி வாயில உயர வச்சிருக்கும் போது சுத்த போட்டா என்னடி ஆகும் 2 பேரும் வெள்ளை புடவை கட்டிட்டு தெரு தெருவா சுத்துவீங்க நான் சொல்லுவேன் அப்ப நீ சுச்ச போட்டா போது என்ன சரி சொன்ன சுச்ச போடவா ஹீரோ வர கிருபா சார் கிருபா சார் கிருபா சார் கிருபா சார் ஷாக் கரெக்டா அடிச்சிட்டு போல இருக்கு ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நெஞ்சு வலிக்காரங்களுக்கு ஷாக் அடிச்சா எல்லாம் சரியா போயிடும் அப்படியா என் புருஷனுக்கு ஒண்ணாயிடாத நீங்க வேணா நெஞ்சில காது வச்சு பாருங்க நெஞ்சு இங்கங்க கடவுளே எங்க சீட்டு இடத்துக்காக எல்லாம் அங்க காத்துட்டு இருக்காங்க நீங்க என்ன இங்க உட்கார்ந்து போங்க ஆமா இந்த அவசரத்துல அத மறந்துட்டேன் அடியே ஜாக்கிரதையா பாத்துக்க சீட்டியால முடிஞ்சிட வந்துடுறேன் சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலையே அம்மு நான் உன்னை செட்டப் பண்ண வந்திருக்கேன் திவாகர் அது இல்ல நம்ம காலையில புதுசா ஒரு வீடியோ கடை திறக்க போறோம்ல வீடியோ கடையா அதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன் ஒரு 10,000 ரூபாய் குறையுது அது நீ குடுத்தீனா 10,000 அது என்ன உனக்கு பெரிய தொகையா வேணும்னா நான் போட்டு கொடுத்துறேன் குட்டியா வட்டி போட்டு கொடுத்துறேன் இந்த உதவி மட்டும் நீ எனக்கு செஞ்சீனா என் கடையில இருக்க அத்தனை கேசட்டையும் காலம் பூரா நீ ஃப்ரீயா பாக்கலாம் என்ன சொல்ற தர ஆனா இந்த விஷயம் எங்க வீட்டுக்காரருக்கு தெரியக்கூடாது நை நை நைன்னு இந்த குழந்தை அழுதே உயிரை வாங்குதியா இது எனக்கு பிறந்த குழந்தையா அம்மா வீட்டுல இல்லீங்களா நீ பாதி நான் பாதி நாளைக்கு சினிமாவுக்கு செகண்ட் ஷோ அடியே குழந்தைய தூங்க வைடி அட தூத்தேரி எல்லாம் கலியகண்டா சாமி பட்ட பகலே கள்ளக்காதல் நடக்குது கட்டப்பட்டு சரியா இருந்தா இந்த கன்றாய் நடக்குமா எல்லாம் அவன் தள்ள எழுத்து நல்ல வேளை சம்சாரம் செத்து போச்சு இந்த கிழமை எப்பவுமே இப்படித்தான் எதையாவது புலம்பிட்டு போவான் வருவான் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டியவெல்லாம் ரயில்வே காலையில் இருக்கான் குட் மார்னிங் ராமூர்த்தி சார் குட் மார்னிங் குட் மார்னிங் என்னையா திறந்து விடு நாய் பூந்து மாற ஒண்ணும் இல்ல சார் கொஞ்சம் தாகமா இருக்கு உங்க பொண்டாட்டிக்கல தண்ணி குடிச்சிட்டு போறான்னு வந்தேன் எல்லாத்தையும் குடிச்சிடாதீங்கடா எனக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்க சின்னதா ஒரு வீடியோ கடை வைக்க போறேன் ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும் என்ன குடுத்து வச்ச மாதிரி ரொம்ப அதிகாரமா கேக்குற பணம் இல்ல கிடம் இல்ல முதல்ல வெளியே போ பணம் இல்லையா ஏய் உண்மைய சொல்லிருவேன் என்ன பிளாக்மெயில் பண்றியா நீ எவன் கிட்ட வேணாலும் போய் சொல்லு எனக்கு ஒண்ணு பயமே கிடையாது நான் எதுக்குமா கண்டம் விட்டெல்லாம் சொல்ல போறேன் கட்டின புருஷன் குத்துக்கல்லாட்ட வெளியே உக்காந்துட்டு இருக்காரு அவர்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன் ராமூர்த்தி மிஸ்டர் ராமூர்த்தி ராமூர்த்தி சார் ராமூர்த்தி சார் நீ பாதி நான் பாதி கண்ணா தட்டடாய் என்ன சார் புதுசா பேப்பர்ல வாங்க ஆரம்பிச்சீங்க நான் எங்கேயே வாங்குறேன் குழந்தைக்கு படம் காட்டுறதுக்காக பாக்கியம் பக்கத்து வீட்டு ராகம் கிட்ட வாங்கியிருப்பான் ஓ ராகவன் கொடுத்ததா இருக்கட்டும் இருக்கட்டும் கள்ள தொடர்பு வைத்திருந்த மனைவி கழுத்தறுத்து கொலை அடக்கொடுமையே கேட்டீங்க ராமூர்த்தி சார் காலம் கெட்டு போயிருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் கள்ள காதல் தேவையா அத கழுத்தறுத்து கொண்டு இருக்கா அவனாவது கழுத்தை மட்டும் தான் அர்த்தம் நானா இருந்தா கழுத்தோட சேர்த்து கையங்காலை வெட்டி கைமா பண்ணி காக்காய்க்கே போட்டிருப்பேன் அது மட்டும் பார்த்தா சாமி அந்த மாதிரி பொம்பளைகளை ஊர் நடுவில் நிக்க வச்சு மொட்டை அடிச்சு கரும்புல் சிம்பிளி குத்த வச்சு ரோட்ல போற வரவங்க எல்லாம் சிறுப்புக்கு அடிக்கணும் சாமி அப்ப சாமி அந்த மாதிரி பொம்பளை திருந்து வாழுங்க டேய் பாத்துரா கழுத்து அறுத்துற போற திவாகர் குடிக்க தண்ணி கேட்டியே கொஞ்சம் உள்ள வாய மறுபடியும் தாண்டியா இந்த நீ கேட்ட பணம் ரொம்ப நன்றிங்க வாழ வைக்கும் கள்ள காதலுக்கு ஜெய் டேய் எப்படியோ திலுமுழு பண்ணி கடை வைக்கிறது முக்கா பணம் சேர்த்துட்டேன் அடுத்த இழுச்ச சைக்கிள் கொஞ்சம் பின்னால புடுங்கடா என்ன மிஸ்டர் கிருபா கண்ணை பாக்கெட்ல வச்சு சைக்கிள் ஓட்டுறீங்களா கண்ணை பாக்கெட்ல வச்சுட்டு மூக்கு எடுத்து காதல சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்காங்க டேய் கத்தி இடுப்புல சொல்லிட்டு ஒரு தேடிட்டு இருக்கேன்டா
ஏண்டா எனக்கு கரண்ட் ஷாக் கொடுத்துட்டு என் பொண்டாட்டி ஏமாத்தி 5000 ரூபாய் தட்டிட்டு வந்துட்டல்ல. நானா ஏமாத்தினா? அடுத்த மாசம் திருப்பி தரேன்னு தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். திருப்பி தரேன்னா என்ன முதுகு பக்கமா? ஏய், உனக்கெல்லாம் கை மாத்து கொடுத்தாலே அவளை விளக்கு மாத்தாலேயே அடிக்கணும்டா. ஆமா, வீடியோ கடை வைக்கிறேன்னு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டு பன்னிக்குட்டி வியாபாரம் பண்றியா? பன்னிக்குட்டி வியாபாரமா? பின்ன இது என்ன யானை குட்டியா? டிடியா சார், பருவத்துல வித்தா பண்ணி கூட 10 பணம் பெறும். இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியாதப்பா. ஆ. ஆனா அதுக்கு உதைக்க தெரியும். ஏய், ஏற்கனவே நீ பெரிய மொல்ல மாதிரி இதுல இந்த புண்ணாக்கு சவகாசம் வேறியா? ஏய், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள என் பணம் என் கைக்கு வரல, உன்னை அப்படியே கழுத்த புடி திருப்பி ஞான படத்தை புழிஞ்சு டிடிஆர் சார், இடையில டிஸ்டர்ப் பண்ணாதரா. அது இல்ல சார், இந்த நிமிஷத்திலேயே அந்த பழனியாண்டி நேர்ல வந்தா என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன்? அவரு கழுத்துல இருக்கிற அவுத்து ஆ. உன் கழுத்துல கட்டி கூடவே கூட்டிட்டு போன்னு சொல்லுவேன். ஆனா அது இல்லங்க, அந்த முருக கடவுளே நேரடியா வந்து உங்களுக்கு ஒரு வரம் கொடுத்தா நீங்க என்ன கேப்பீங்க? நான் என்ன ஃபுட்பால் கிரவுண்ட் கேட்க போறேனா, வாலிபால் கிரவுண்ட் கேட்க போறேனா? பாக்கியத்தோட பாக்கியத்தோட மனசுல தம்மா துண்டு இடம் கேட்க போறேன். அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். யாம் இருக்க பயமே. ஒரு 10,000 ரூபாய் கோயில் உண்டியல்ல போடுதா நினைச்சு என் கையில கொடுங்க. அந்த பாக்கியத்தோட மனசுல தம்மா தூண்டி இடம் என்ன, ஒரு கட்டில் போட்டு படுக்கிற லெவலுக்கு கான்கிரீட் வீடே கட்டி கொடுக்கற. 10,000 என்னடா, 12,000 தர்றேன். பாக்கியத்தோட ஒரே ஒரு நாள் அஜிக்கு ஜக்கு அஜிக்கு ஜக்கு. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இப்பவே போய் சம்மதம் வாங்கிட்டு வந்துடுறேன். புரிய வேண்டிய என்ன காரணமே? என்னங்க? ஏய், சும்மா இருங்கடி. நான் என்ன டென்ஷன்ல நிக்கிறேன்? எங்க போச்சு இந்த மண்டவீங்க நாயே? கொஞ்சம் தள்ளுங்க. நானும் அதைத்தாங்க தேடிட்டு இருக்கேன். இன்னும் வரல பாருங்க. ஏப்பா, அவன் டியூட்டி போக வேண்டிய டைம் ஆகுதுல்ல. சாரி, கொஞ்சம் லேட் ஆச்சு. நான் வந்துட்டேன்ல, வாங்க திறக்கலாம். ஏய், இங்க என்ன கார்பரேஷன் கக்கூசா திறக்கறாங்க? நீ வந்து ஒண்ணு ஆரம்பிக்கிறதுக்கு கடையில வேலை செய்யற நாய் வர்ற நேரத்தை பாரு. ஆசீர்வாதம். ஆமா, நீ ஆசீர்வாதம் பண்ணலன்னா அவன் பிரைம் மினிஸ்டர் ஆகிறது நின்னு போயிடும். யோ, டூட்டிக்கு நேரமாவது வந்து கடையை தெரியா? இங்க சார். வாங்க வாங்க முச்சர். மாலை 6 உயரத்துக்கு போடப்படாது. அது ஒரு நாளைக்கு இருக்குது. உன்னை படுக்க வச்சு போடுவாங்க. விவரம் தெரிஞ்ச ஆளு. வாங்க வாங்க சார். கொஞ்சம் வழி விடுப்பா. திறக்க போறாப்பா. திறக்க போறான் சார். திறக்க போறான். வெல்கம். திறக்க போறான். கட் பண்ணுங்க சார். ப்ளீஸ் கட் பண்ணுங்க சார். தொங்கிக்கிட்டு இருக்கிற மாலையா இல்ல குறுக்க கிடக்கிற மரத்தையா? கேவலப்படுத்தினா ஒரு வித்தியாசம் இருக்கணுங்கிறதுக்காக தான் வெரைட்டி கட்டிங்க சார். வித்தியாசமா இருக்கவ. அப்ப மரத்துக்கு பதிலா வீராணம் பைப்ப குறுக்க போட்டிருக்க வேண்டியதுதான். நம்ம ஆளுங்க குடியிருக்காங்க அதுல. விளையாடாதீங்க. வீட்டுல ஒரு 5 நிமிஷம் வேலை செய்யவே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. இவ்வளவு பெரிய கட்டைய வச்சுக்கிட்டு சொல்லுங்களேம்மா. என்ன மாதிரி ஒரு வாலிபரை கூட்டிட்டு வந்து இதை விட பெரிய கட்டை போட்டாலும் நான் கட் பண்ணி காட்டுவேன். இந்த மாதிரி கிளப்பியாண்டா கூட்டி வரீங்க? என்னால முடியாதுங்கறியா? கட் பண்ணி காட்டுறேன். ஆனா அநேகமா கடை திறக்க இன்னும் 2 வருஷம் ஆகும். ஏய், இத வச்சுட்டு என்ன மூக்கில் இருக்கிற முடிய புடுங்க போறியா? இந்தாடா, கட் பண்றா. முடியாது. யோ, மாலையை போட்டுட்டு முடியாதுன்னு சொன்னா எப்படி? ஒழுங்காரு. இது என்ன பெரிய ஐயப்ப மாலையா? நீங்க ஒரு ஆம்பளை, உங்களாலேயே முடியலன்னா இங்க வேற யாரால முடியும்? துணிஞ்சு ஓபன் பண்ணுங்க சார். அப்படிங்கிற நல்ல நேரம் போறதுக்கு முன்னாடி கட் பண்ணுங்க சார். டேய், இப்ப நீ அறுக்கறியா இல்ல உன்னை படுக்க வச்சு பொச்சு அறுக்க? என்னங்கடா பணத்தை கேட்டா கேம்ஸா காட்டுறீங்க? தபார், ஒண்ணு பணம் கொடு இல்ல உங்ககிட்ட இருக்கிற சாமான கொடு. அதானே. ஓ, கையெடுமா. போடா. இந்தாமா, பையன் அடிக்கிறவன் வச்சுக்கிறத. அப்புறம் யூனியன் பிரச்சனை வரும். உனக்கு டெக் வேணுமா எடுத்துக்க, டீ வேணுமா எடுத்துக்க, என்னைய கூட எடுத்துக்க. நீ எதுக்கு? நான் இருக்கிறேன். அது அம்மா சொல்லட்டும். சும்மா இருடா. இதெல்லாம் வேண்டாம். இத பாருங்க, என் கடையில இருக்க எந்த சாமான் வேணாலும் எடுத்துட்டு போங்க. ஆனா இந்த டிவி மட்டும் எடுத்துட்டு போக நான் விட மாட்டேன். ஏன்? ஏன்னா இது சாதாரண டிவில துபாய் டிவி. 50,000 ரூபாய் ஃப்ரம் துபாய். துபாய் டிவி. இந்த டிவி என் ஃப்ரெண்ட் ஷேக் ஃபக்ருதீன் கொடுத்த டிவி. இந்த டிவி நான் கொடுக்க மாட்டேன். இந்த டிவி தான் எனக்கு வேணும். இந்த டிவி தான் எனக்கு வேணும். அந்த டிவி நான் கொடுக்க மாட்டேன். நோ, இந்த டிவி கரெக்ட் இல்லாம வரும். இந்த சன் டிவி, ஸ்டார் டிவி, மெட்ரோ டிவி எல்லாமே வரும். இந்த டிவி எடுத்துட்டு போயிட்டு நான் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்க மாட்டேன்.
ஓம் சான்யோ நமஹ, ஓம் சோனி நமஹ, ஓம் சாலிடேர் நமஹ, ஓம் பயனீர் நமஹ, ஓம் பிலிப்ஸ் நமஹ. எல்லாரும் கணத்துல போட்டுங்க, கணத்துல போட்டுங்க. ஐயோ, என்னது? என்ன எல்லாரும் முக்காடு போட்டுட்டு இருக்கீங்க? இளவு வீட்டுக்கு வந்த மாதிரி. என்ன குதிரை போயிட்டானா? இருக்கானா? அட பாவிங்களா, என்னடா டிவியை கடவுளாக்கிட்டீங்க? என் மச்சான் துபாய் டிவி வாங்கியிருக்கிறாரு. அதான் துபாய் ஸ்டைல்ல முக்காடு போட்டு பாக்குறோம். ஓஹோ, துபாய் ஸ்டைலா? அப்ப ஆப்பிரிக்கா ஸ்டைல்னா அரையும் குறையுமா உட்காந்து பாப்பீங்களா? தச்சா முக்காடு எடுங்க. டிவி பெரிய விஞ்ஞானமா? சுவிட்ச போட்டா வருது. இந்த பாரு, நான் போடுறேன் பாரு. யோ, யாராவது சத்தம் கத்தம் போட்டீங்க, அப்புறம் நான் டிவி காட்ட மாட்டேன். டிவி காட்டாம நீங்க மணி ஆட்டத்தை பார்க்க நாங்க வந்தோம். அப்ப உங்க அவசரத்துக்கு நான் காட்ட முடியாது. அது என்னையா அவ்வளவு பெரிய அதிசயமா நீ வச்சிருக்க? உன் பொண்டாட்டி வந்தா தான் காட்டுவியா? சி, மொத்த அச்சி மூஞ்சி துப்பிட்டான்டா. என்ன என்ன இங்க கலாட்டா? பூஜை முடிஞ்சதும் போட வேண்டியது தானே? பூஜைக்கு அப்புறம் பஜனை இருக்க. சரி பண்ணு, பண்ணிட்டாலும் போடேன்டா. அம்மா, இவனை நம்பாதீங்க. எல்லாருக்கும் தலையில முளைக்கு பாருங்க, இவனுக்கு நெத்தியில முளைச்சிருக்கு. வாங்கம்மா, உட்கார. பக்கத்துல உட்காராத, ஒட்டிக்க போகுது. இன்னும் உட்காரவே இல்லடா. சரி விடு, நீயாவது வாமா. வரலன்னா விடு. ஏமா, இந்த மண்டவிங்க நாயோட எப்படிமா நீ குடும்பம் நடத்துற? படத்தை போடுன்னா ஆட்டுறதுலயே இருக்கிறான். இந்த பாரு, ஒண்ணு நீ போடு, இல்ல நான் போடுறேன், இல்ல 2 பேரும் சேர்ந்து போடுவோம். என்னன்ற? இங்க பாரு, மாடு மேய்க்கிற பையெல்லாம் டிடிஆரா வந்து இம்சை கொடுக்கறாமா. பாருங்கோ பாருங்கோ, நல்லா பாருங்கோ. இல்ல சன் டிவி, மெட்ரோ டிவி, எம்டிவி, கேபிள் டிவி, மெட்ராஸ் டிவி, எல்லா டிவியும் வரும். அது மட்டும் இல்ல, லேட் நைட்ல அர்த்த ஜாமத்திலே இச்சி இச்சி இந்த சமாச்சாரம் எல்லாம் வரும். நல்லா பாருங்கோ. ஐயோ, இவன் என்ன நடு ரோட்ல வித்த காட்டுற மாதிரி கத்துறானே. டேய், சீக்கிரம் சுவிட்ச போடுறா, நாங்க அந்த இச்ச பாக்கணும். நல்லா பாருங்கோ, ரசிச்சு பாருங்கோ. போட்ட மாத்திரத்தே சவுண்ட் வரும். ஐயோ மச்சான், சீக்கிரமா டிவியை போடு. ஏ வருது, ஏ வருது, ஏ வருது வருது. அட விலகு விலகு. ஐயோ ஐயோ, என் டிவி போச்சே கடவுளே. ஏய், இப்ப என்ன நடந்தது? ஏன் இப்படி கத்துற? கத்துறனா? நானா? என் 50,000 ரூபாய் டிவி போச்சேன்னா அழுறம்மா அழுற. நான் உங்களுக்கு அப்பவே சொன்னேன், என் கடையில இருக்கிற இந்த டிவியை தவிர வேற எதையே வேணாலும் எடுத்துட்டு போங்கன்னு. கேட்டீங்களா? இதே நான் சாதாரண டிவியா? துபாய் டிவி. என் ஃப்ரெண்ட் ஷேக் ஃபக்ருதீன் விக்க சொல்லி கொடுத்த டிவி. இப்ப நான் அவருக்கு என்னையா பதில் சொல்லுவேன்? எங்க மூர்த்தி? மூர்த்தி, யோ ஆட்டி வர காட்டுறியா? அடிங். ஏயா, குழந்தை மாதிரி சிரிச்சிட்டு இருந்த டிவி இப்படி கொண்டுட்டேயா? இப்ப நீ இதுக்கு என்ன பதில் சொல்ல? சொல்லியா சொல்லியா சொல்லியா? விடுப்பா. இத பாரு, நீ எனக்கு சீட்டு பணம் 50,000 ரூபாய் தரணும். மேற்கொண்டு நான் 2,000 ரூபாய் போட்டு தரேன். இதோட உனக்கு எனக்கு கடை முடிஞ்சது. வாங்கிக்க. இந்தா. எனக்கு பணம் வேணாம், டிவி தான் வேணும். துபாய் டிவி. சொன்ன கேளு, வாங்கிக்க. எல்லாம் முன்னால வந்து சனி. படம் காட்டுறியா? படம் இது எந்த ஊர் டிவி? துபாய் டிவி. இதுல என்னென்ன வரும்? ஸ்டார் டிவி, சன் டிவி, மெட்ரோ டிவி, கேபிள் டிவி, எம்டிவி. போடா மம்முட்டி. ஏய் திவாகரே, ஏய் திவாகரா, என்ன இன்னைக்காவது எனக்கு அந்த பாக்கியத்தை ஏற்பாடு பண்ணுவியா மாட்டியா? நானா ஏற்பாடு பண்ண மாட்டேங்கிறேன். உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்ன? இன்னைக்கு பாக்கியத்தோட பையனுக்கு பிறந்த நாளா? அந்த நாய் பிறந்தா என்ன, செத்த என்ன? பாக்கியத்தை ஏற்பாடு பண்ணுவியா மாட்டியா? இந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு வீட்டுக்கு தூரம். அந்த 3 நாட்கள் நோ சான்ஸ். இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். காரியம் கைகூடி வரும்போது கழுத்து அறுத்துருவாளுங்களே. என்ன மாதிரி ஒரு தெய்வீக காதலுக்கு எத்தனை தடைகள் பாத்தியாடா? பின்ன தப்பான காரியத்துக்கு போல தலை வரதான் செய்யும். என்னது தப்பான காரியமா? டேய், அட்வான்ஸ் வாங்கணுமா ஆள் புடிச்சு விட்டமா நீரு? வீணா அட்வைஸ் பண்ணி அடிபட்டு சாகாத. எதா தப்பு? காதலிக்கிற தப்படா? காதலிக்கிறது தப்பு இல்லைங்க. இப்படி 1க்கு 2 பொண்டாட்டிய வீட்டுல வச்சுக்கிட்டு 3ஆவதுக்கு ரோட்ல அலையறீங்க, அதுதாங்க தப்பு. டேய், 2 கெழுட்டு மாட்டை பட்டியல வச்சுட்டு பாலாடா கறக்க முடியும்? அதுல ஒண்ணு வத்தலு, ஒண்ணு தொத்தலு. எனக்கு என்னடா பிரயோஜனம்? அதனாலதான் ஒரு முடிவோட அவளுக்கு நான் பிராக்கெட் போடுறேன். பாக்கியத்துக்கு எனக்கும் கல்யாணம் ஆன உடனே கேஸ் அடுப்பை திறந்து விட்டு பொண்டாட்டிய கொன்னுடுவேன். சின்னவனுக்கு டிவி பாக்குறதுனா உசுறு. அதனால டிவிக்குள்ள வெடிகுண்ட வச்சு சுவிட்ச போட்டா டமால், சின்னவனும் க்ளோஸ். அப்புறம் பாக்கியும் நானு ஜிக்கு சக்கா ஜிக்கு சக்கா. ஐடியா நல்லதா இருக்கு. பாக்கிய 2 கம்பார்ட்மெண்ட்ல போயிட்டு இருக்குது. ஒண்ணு புருஷ, இன்னொருத்தர் ராகவன்.
பத்தாவதுக்கு கையில குழந்தை வேற இதுல நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுக்கு ஐடியா வச்சிருக்கிறேன். அவ புருஷனை 4 அடியாட்களை வச்சு துரத்தி விட்டுருவேன். பக்கத்து வீட்டு செட்டப் ராகவனை நக்சலைட் ஏரியாவுக்கு நகர்த்தி விட்டுருவேன். அந்த சனியில சாக்கடையில தூக்கி போட்டா நிறைய நாயோ கவிட்டு போட்டோம். கொஞ்சம் கூட ஈவ இறக்கலாம் ஐடியா சொல்றீங்களே. நாளைக்கு உங்களுக்கும் பாக்கியத்துக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாக்கியத்து உங்களை பிடிக்கலன்னு டைவர்ஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? பொட்டச்சி கிட்ட ஏமாறுறதுக்கு நான் என்ன அவ்வளவு இடிச்ச வாயனா? அதுக்கு ஒரு ஐடியா அது வச்சிருக்கேன். என்ன கண்டவையோ அதையும் சொல்லி தொலைங்க. நமக்கும் பாக்கியத்துக்கும் சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச உடனே, நமக்கு இல்ல உங்களுக்கு. ஆண்டா எனக்கும் பாக்கியத்துக்கும் சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச உடனே நைஸா அவகிட்ட பேசி உனக்கு வேண்டுதல் இருக்குன்னு பழனிக்கு கூட்டிட்டு போய் அவ தலைய மொட்டை அடிச்சு விட்டுருவேன். அப்புறம் என்ன கழுத வெளியே வர வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ளேயே கிடப்பா. இந்த கேப்ல நான் அவளு பேசி பெனாஞ்சு கொஞ்சி கொலாவி ஒஞ்சு ஒனாஞ்சு ஒரு செட்டப்பா நல்ல தம்பதிகள் மார்க் வாங்கிட மாட்டேன். எதுவாக எங்க போயிருந்த? அந்த பாக்கிய 2 தடவை போன் பண்ணுச்சு. அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் இல்ல, வீடியோ எடுக்க போகணும்ல, வா போலாம். வணக்கம் சார். வணக்கம்பா. ஏப்பா 5 பைசாவுக்கு பிரச்சனை இல்ல, இதோட என்ன போச்சு? டேய் நாயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத நாய் உன்னையே கடையில வேலைக்கு வச்சிருக்கான். என் கூட பேசுற தப்பாடா? அட அத விடுங்க. அது எப்படி விட முடியுது? தொல்லை முடிச்சு துரத்து விடப்பா. அந்த பாக்கியத்தோட குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு சொன்னா கேட்டீங்களா? கேட்ட அந்த ராகவன் பையன் 1 பவுண்ட்ல தங்கச்சங்கிலி போடுறான். அதுக்கு என்ன? நீங்க அட்லீஸ்ட் 2 பவுண்ட்ல போட்டா தானே நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கு. எங்கிட்ட தங்க செயின் இல்லையே, சைக்கிள் செயின் தானே இருக்கு. அப்ப இந்த கலத்துல போடுறது என்னது? அது மந்திரிச்சு போட்டது. பரவாயில்ல, எடுங்க. அப்ப அவசியம் போட்டுதான் ஆகணுமா? இல்லன்னா ராகவன் உங்களோட பெட்டர் ஆயிடுவான். அவ புன்னகைக்கு முன்னால இந்த பொன்னகையா பெருசு வச்சுக்கா. தேங்க்ஸ். சீக்கிரம் தொல்லை புடிச்சு நாய் குல்லா போட்டு போகுது. யோ ச்சே, என்னையாச்சு? வண்டி ரிப்பேர் ஆச்சு. நல்ல வண்டியா? எங்க தலைவிதி பணத்தை தூக்கிட்டு போற வண்டியில நாங்க ஏறினது ரொம்ப தப்பு. பணத்தை ஏத்துற வண்டியில உங்களை போய் ஏத்துற பாரு, அது என் தப்பு. அப்ப பணத்தோட எங்க கிளம்புங்கிறியா? என் சர்வீஸ்ல எந்த பூனை இந்த நாத்த நாரிச்சே? இதுக்கு தாண்டா 10 நாளைக்கு ஒரு தடவை குளிங்கிறது. ஏண்டா சோமாரு, அறிவிதாடா உனக்கு? வண்டியை நடு ரோட்ல நிறுத்தின்னு கேவடா பண்ணுகிறா? ஏய் என்னடா நெத்தி மாறு எங்கிட்ட காடா காட்டுற? ஏடா வண்டி என்னடா பட்டையில போறானுங்க 2 பேர் குடிச்சிட்டு வந்து நடு ரோட்ல வண்டியை நிறுத்திட்டு கலாட்டா பண்றானுங்க. இவனுங்க ஈசனிடம் நாடு இன்முகம் காட்டவா நீ ஏற்றுக்கொள்வார் கூட்டிச் செல்வேன். No. அதானே பார்த்தேன், காலையில இருந்து கரண்ட் கட் ஆகலையேன்னு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சாமி படம் பார்க்கலாம்னு நினைச்சேன், விட மாட்டானுங்களே. அம்மா அந்த மெழுகு மா இருட்டுல டிவி கிட்ட என்னமா பண்ணிட்டு இருக்க? அட நான் ஒண்ணும் பண்ணல, உன் பக்கத்துல தான் நிக்கிறேன். இந்த தண்ட சோறு போய் எதையாவது நோடுதோ என்னவோ. ரெண்ட சோறு இங்கதான் இருக்குது. ம்? நீங்க இங்கேயா இருக்கு? அப்போ ஐயோ மாமா திருட புடிங்க. நான் இருக்கும்போது இப்படி ஒரு திருடனா? திருட விடவே மாட்டேன்டா. நான் மட்டும்தான் திருடனா? நான் இருக்கும்போது இன்னொரு வந்திருக்கிறேன். போடுங்க அவனை. இருக்கட்டுப்பா, சீக்கிரம் எனக்கு ஒரு குட் நைட் ஏற்பாடு பண்ண மாட்டியா? எது கோசுவத்தியா? டேய் இந்த லொல்லு தானே வேண்டாங்கிறத. இங்க பேசணும் வாங்க. இப்படி நேத்து நைட் என்ன செம்ம ஜாலியா? எப்படிடா ஜாலியா இருக்க முடியும்? ஏன் நேத்து நைட் நீங்க பாக்கிய விட்டு போலியா? கோபசாயிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். என்கிட்ட அவன் சொல்லவே இல்லையே. ஒருவேளை எனக்கு பதிலா அவன் போயிட்டானா என்னமோ? அப்படியெல்லாம் இருக்கா சார்? ஆமா நேத்தான செவ்வாய்க்கிழமை. ஆட செவ்வாய்க்கிழமை இன்னைக்கப்பா. ஆடாடா நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அப்போ இன்னைக்கு ராத்திரி தான் பாக்கியம் உங்களை வர சொல்லி. கிருபா, பிறந்த பலனையே இன்னைக்கு தாண்டா நீ அடையிற. எங்க போறது, இண்டோரா அவுடோரா? பிண்டோர் தான். நீங்க ஸ்ட்ரெயிட்டா பாக்கியத்துட்டே போயிடுங்க. ஏப்பா அவன் புருஷன் வீட்டுல படுத்திருப்பானே, ஏதாவது எக்கு தப்பா நடந்து போச்சுன்னா? டோன்ட் வரி கிருபா சார், ஐடியாலாம் பாக்கியமே கொடுத்துருச்சு. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கருப்பு போர்வையை போத்துக்கிட்டு நேரா பாக்கியத்து விட்டு திண்ணையில போய் படுத்துக்கிட்டு குட்டி போட்ட நாய் மாதிரி கத்துறீங்க. குட்டி போட்ட நாய் எப்படி கத்தும்? எனக்கு எப்படிப்பா தெரியும்? சரி நானே கத்தி காமிக்கிறேன். இம்சடா, இது நாய் கத்துற சத்தம். கரெக்டா 12 மணிக்கு டாங் டாங். இது பேய் வர்ற சத்தமா? கடிகார சத்தம். இது என்ன? கதவு திறக்கிற சத்தம். ஓ சல் 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 சல்.
பாக்கியம் கொலுசோட உங்க பக்கத்துல வந்து முந்தானிய விலைக்கு கண்ணடிப்பா கண்ணடிச்சு உங்களை கட்டிலுக்கு வாங்கன்னு கூப்பிடுவா. அப்புறம் என்ன ஜிகி 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 ஜிகி. டே திவாகரே, வாழ்க்கையில உன்னை நான் மறக்கவே மாட்டேன்டா. சாதாரண டிடிஆர் இருந்த என்ன இன்னைக்கு இன்ஜின் டிரைவரா ஆக்க போறியே, மறக்க மாட்டே ராஜா. தேங்க்ஸ் ராஜா. டைம் ஆயிடுச்சுல. ஆமா, குட்டி போட்ட நாய் சவுண்ட் எப்படி? ஆசை காட்டியா? பின்ன என்ன தோசையா காட்டுவாங்க? இவர் கேட்கணும் உங்க மேல ஒரு கண்ணு. உங்களை செட்டப் பண்ண சொல்லி என்ன ரெக்கமெண்ட் பண்ண சொன்னாரு. அட பாவி, வீட்ல 2 பொண்டாட்டி இருந்து உனக்கு பத்தலையா? என்ன அது மாதிரி பொம்பளை நினைச்சியா? ஆம்பளை சுகத்துக்கு அலையறவன் நினைச்சியா? நான் அப்பவே சொன்னேங்க, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு இவர் என்ன சொன்னாரு தெரியுங்களா? என்ன சொன்னாரு? என்ன நொன்ன சொன்னாரு? அது பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொன்னாருங்க. பிரச்சனையே அதான்டா. என்ன இல்ல நொல்லங்கற? அட இருங்க, உண்மையை சொல்ல வேணாங்களா? உங்க புருஷனை அடியாள் வச்சு கொண்டுட்டு வரான். ராகவனை ஆக்சிலேட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வரான். உங்க குழந்தைய குப்பை தொட்டில தூக்கி போட்டுட்டு உங்களோட குடும்பம் நடத்துவேன்னு சொன்னாருங்க. ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லைங்க. டேய், என்னடா தப்பு தப்பா சொல்ற? அந்த சனினை சாக்கடையில நாங்க தூக்கி போட சொன்னேன். அது இடைஞ்சல இல்லைங்க. சாரிங்க. டேய், நான் உன்னை என்ன பண்ற பாரு. அட இருங்க, முழுசா சொன்னதுக்கு அப்புறம் எதை வேணாலும் பண்ணுங்க. உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு மொட்டை அடிச்சு முன்ன வச்சிருவாராம். அப்பதான் நீங்க எந்த ஆம்பளையும் பார்க்காம வீட்டோட அடங்கிருப்பீங்களா அப்படின்னு சொன்னாருங்க. யோ, என்னையா சொன்ன? சொன்ன ஐயா, சப்போர்ட்டிங் கேளுங்க. ஐயா, ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. இருங்க, அடிக்காதீங்க. கோட்டை கட்டிங்க. இருக்குது ஒரு கோட்டை தாங்க. எங்க நான் கோட்டை போறேன். அடிங்க, கோட்டை போயிடு. ஐயோ, கோட்டை போல நான் கோட்டை. இந்த அடி நீ உடையில மறக்கவே கூடாது. இந்த மனுஷன் எங்க போய் தொலைஞ்சாரோ தெரியலையே. இன்னைக்கு மாங்கல்ய பூஜை இருக்குன்னு தெரியல, எவகிட்ட போய் பல்ல காட்டிட்டு நிக்கிறாரோ. அக்கா, அங்க பாருங்க. ஐயோ, என்னடி இப்படி அடிக்கிட்டு வராரு? என்னங்க? ஐயோ, என்னங்க? ஐயோ, என்னங்க இது கோலம்? ஓலமா, ஒரே ரணகளம். என்ன? ஏன் நாய்க்கு கடிச்சிச்சா? நாய் கடிக்கலடி, எல்லாம் ஒன்னால வந்து. அந்த திவாகர் பயலுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்தல, அத திருப்பி கூடான்னு தட்டி கேட்டேன். தகராறு ஆரம்பம். அப்புறம் என்ன ஒரே ஃபைட்டிங். அவன் ஆம்பளை, நானும் ஆம்பளை. இதுவனா 2 பேருக்கு கோல் சண்டை. சும்மா கிளப்புன்னு கிளப்பிட்டேன். அடேங்கப்பா, 1 கிலோமீட்டர் தூரமா ஜல்லி கொட்டி இருந்தது. சும்மா உருண்டு அடிச்சேன். பாரு, முதுகுல ஜல்லி தெரியுதானே? தார் ரோடே தெரியுது. கள்ளி கரெக்டா கண்டுபிடிச்சிருவிய. அம்மா, இன்னைக்கு தாமா நான் கண்டுபிடிச்சேன். அடி வாங்குறவனை விட குடுக்கிறவனுக்கு தான் கஷ்டம்னு. இந்த குன்பு இல்ல, அதுல 2 கொடுத்தேன். இந்த கன்பு இல்ல, அதுல 2 கொடுத்தேன். இந்த கும்மாங்குத்து இல்ல, அதுல 2 கொடுத்தேன். அவ்வளவுதாமா. பாவை இந்நேரம் அவனுக்கு ஆஸ்பத்திரியில ரத்தம் ஏத்திட்டு இருப்பாங்க. யாரு பெத்த புள்ளையோ. எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சுமா. நான் அடிச்சு போட்டு வந்துட்டு. என்னங்க, ரொம்ப வலி கிளிக்குதோ? இவ்வளவு பெரிய கட்டையில உருட்டி அடிச்சா வலிக்காதா? நல்ல வேளை, நாங்க செஞ்ச சுமங்கலி பூஜை தான் உங்களை காப்பாத்துச்சு. இல்லன்னாலும் அம்மு, இந்த நாய் எதுக்கு இங்க வருது? அம்மு, இந்தா நீ கேட்ட நெத்தியடி கேசட், புது பிரிண்ட். டேய், நெத்தியடி வேண்டாம், போத்தியடி வேண்டாம், போடா. ஆமா, நீ எப்படி இங்க? உனக்கு அடிப்பட்டு ஆஸ்பத்திரியில ரத்தம் ஏத்திட்டு இருக்கதா சொன்னாரே. எந்த நாய் சொல்லுச்சு? இப்ப இவர் தான் சொன்னாரு. உனக்கு இவருக்கு தகராறாயி இவர் உன்னை அடிச்சு நொறுக்கிட்டு தான் சொன்னாரு. அது வந்து நான் வரேங்க. டேய் திவாகர், நடந்த உண்மையை சொல்ல போறியா இல்லையா? டேய் திவாகரே, நீ போடா, நான் உண்மையை சொல்லிக்கிறேன். சும்மா இருயா. இப்ப சொல்ல போறியா இல்லையா? அது உண்மை என்னன்னா, ஏன்டா எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறீங்க? போகலாண்டா. திவாகர், ஒண்ணு உண்மையை சொல்லு, இல்ல எனக்கு தர வேண்டிய பணம் மொத்தத்தையும் இப்பவே வச்சுட்டு போ. அடியே, அந்த 10,000 வேண்டாம், நான் கொடுத்துறேன். அவனை இம்சை பண்ணாதீங்கடி, போக விடுங்கடி. டேய் திவாகர், போப்பா. கடவுளே, ஏண்டா எனக்கு இந்த சோதனை? சோதனை உனக்கு இல்லப்பா, எனக்கு தான்ப்பா. அது வந்துங்க, தகராறு எனக்கும் அவருக்கும் இல்லைங்க. நம்ம பக்கத்து வீட்டு பாக்கியம் இல்லைங்க, பாக்கியம், அதுக்கும் அவருக்கும் தான். ஆமா, பாக்கியத்துக்கு இவருக்கு என்ன சண்டை? வேற ஒண்ணு இல்லைங்க, திவாகர் இப்படிதாங்க திவாகர்னு கூப்பிட்டு உங்களை பத்தி என்கிட்ட தப்பு தப்பா சொல்லுவாருங்க. டே டுபாகர், அது மட்டும் இல்லங்க, நீங்க 2 பேரும் பொண்டாட்டிங்க இல்லையா, லம்பாடிங்களா. பாக்கியம் மட்டும் இவருக்கு கிடைச்சிடுச்சுன்னா
கேஸ் அடுப்பு ஓபன் பண்ணி உங்களை கொண்டுட்டு வரான். இதுல பாம்பு வச்சு உங்களை கொண்டுட்டு வரான். அப்புறம் பாக்கியத்தை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலான்னு இந்த ஆள் திட்டம் போட்டாருங்க. ஐயோ பேக்கல் அடிக்கிறான். பாக்கியத்தை எனக்கு எப்படியாவது செட்டப் பண்ணி கொடு, தினம் உனக்கு மாமூல் தரன்னு என்ன மாமா வேலை பார்க்க சொன்னாருங்க. யா அல்லாஹ் பிஸ்மில்லா கல்கத்தா காளி கன்சாமி அவமாக குப்சாமி. உங்களை மாதிரி தர்ம பத்னிங்களுக்கு என்னப்பா சொன்ன? தர்ம பத்னி ஐயோ இப்படி ஒரு புருஷன் கிடைச்சாருன்னு நான் எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுங்களா? டேய் போடுடா டேய். இந்த விஷயம் பாக்கியத்தை தெரிஞ்சிருச்சு, அதான் இவரை அடிச்சு பின்னிருச்சு. ஐயோ ஐயா 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 ஐயோ மணி வந்து மணி ஐயோ 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 என்னங்க? யார் எழுப்பினது? நான் தான். இந்த கஷாயத்தை சாப்பிட்டு போடுங்க. படுவாவி, இந்த திவாகர் பயலால என்னென்னலாம் அனுபவிக்க வேண்டியிருக்குது. டாக்டர் அம்மா வாங்க வாங்க டாக்டர், வலி தாங்க முடியல. என்னங்க என்னது இதெல்லாம்? எல்லாரும் ஒட்டுமொத்தமா அடிபட்டு வந்து ஆஸ்பத்திரியில படுத்திருக்கீங்க, என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? நீங்க தத்தெடுத்து வளர்க்கறீங்களே தருதல பைய திவாகர், அவனால வந்த திவாகரா? அவன் என்ன பண்ணா? இன்னும் என்ன பண்ணணும்? அவன் போய் சொல்லிட்டு இருக்கும் போது எங்க பணத்துக்கு மட்டும்தான் ஆபத்து வந்தது. இப்ப உண்மை பேச ஆரம்பிச்சுட்டா எங்க உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு. கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன். டாக்டர், வாழ்க்கையில உண்மை பேசுறது நல்லதுதான். ஆனா எதை எதை சொல்லணும் எதை எதை சொல்லக்கூடாதுன்னு ஒரு இங்கிதம் தெரிஞ்சிருக்கணும். சும்மா ஒரு டமாஷுக்கு நாங்க பயில்வான கிண்டல் பண்ணத அந்த திவாகர் அதை அப்படியே போய் அவங்கிட்ட சொல்லிட்டான். எந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான் பாத்தீங்களா? அப்ப தப்பு உங்க மேலதானே? திவாகர் எதுக்கு குறை சொல்றீங்க? நீங்க வளர்த்த பிள்ளைங்கிறதுக்காக அவனுக்கு வக்காலத்து வாங்குறீங்களா? அவங்களுக்கு 1000 ரகசியம் இருக்கும், அதெல்லாம் வெளியில சொல்லி பிரச்சனை பண்றதா? இவ்வளவு எதுக்கு? உங்களுக்கு கூட தான் சின்ன வயசுல ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கர்ப்பமாக்கிட்டு போயிட்டான். நீங்களும் ஒண்ணும் தெரியாத மாதிரி கருவை கலைச்சிட்டு கன்னி பொண்ணு மாதிரி அலைஞ்சுகிட்டு இருக்கீங்க. நான் இந்த அசிங்கத்தை வெளியே சொன்னா உங்களுக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும்.